உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் பங்கீட்டு குழுவை அமைப்பது தொடர்பாக தமிழகம் தொடர்ச்சியாக வலியுறுத்தும் என்றும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து சென்னை தியாகராய நகரில் லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஆனா அந்த கொலை பண்ணவன் அந்த பொண்ணு அனுப்பிச்சாச்சு கல்லறைக்கு, ஆனா அவன் சிறைக்கு போயிடுவான். யாருக்கு இது நாளது? அதனால உண்மையிலேயே அந்த மறைந்து விட்ட அந்த திருமதி உஷா அவர்களுக்கும் அவருடைய வயிற்றிலே இருந்த கருவறையில் இருந்ததை கல்லறைக்கு அனுப்பி விட்டார்கள். அந்த ஆன்மாவுக்கும் இந்த அஸ்வினி உடைய ஆன்மாவும் சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து ஒரு அஞ்சலி செலுத்துகின்ற நிமித்தமாக ஒரு சில நொடித்துளிகள் நான் மௌனம் சாதித்துவிட்டு என் நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். திருச்சி அருகே காவலர் உதைத்ததால் உயிரிழந்த பெண்மணி உஷாவின் மரணத்திற்கும் நேற்றைய தினம் அஸ்வினி என்ற மாணவி இளைஞர் ஒருவரால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கும் வருத்தம் தெரிவித்திருக்கக்கூடிய டி ராஜேந்தர் அவர்களுடைய நினைவுக்காக ஒரு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர் சந்திப்பை தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் லட்சிய திமுகவின் தலைவர் டி ராஜேந்தர் தற்போது 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக கூறியிருக்கிறார். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. உழவு தொழிலுக்கு வந்தனம் செய்யும் விதமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் ஈரோட்டில் விவசாயிகளுக்கு விருது வழங்கும் விழா இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. பெருந்துறை சாலையில் உள்ள பரிமள மஹாலில் சண்முகராஜன் குழுவின் பம்பை நிகழ்ச்சியுடன் உழவன் விருதுகள் விழா தொடங்குகிறது. இந்த விழாவில் சக்தி மசாலா நிறுவன இயக்குநர் சாந்தி துரைசாமி, ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வடுகம் டி சிவக்குமார், தமிழ்நாடு பசுமை இயக்க தலைவர் ஜீவானந்தம், தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் அரச்சலூர் செல்வம், தமிழ்நாடு கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நலுசாமி மற்றும் தமிழக தற்காப்பு விவசாயிகள் சங்கத்தின் கீவே பொன்னையன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். மாலை 4 மணி அளவில் புதுக்கோட்டை மாவட்டம் பூபாலம் குழுவினரின் கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இன்றைய விவசாய பிரச்சினைகள் குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் பேசவுள்ளார். 2ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு புதுவை சித்தன் ஜெயமூர்த்தி பாடல்களுடன் நிகழ்ச்சி தொடங்குகிறது. இதையடுத்து விவசாயிகள் தங்களது வெற்றிக் கதைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றனர். மாலை 5 மணி அளவில் சிறந்த இளம் விவசாயி, சிறந்த முன்னோடி விவசாயி, சிறந்த விவசாய தொழில் முனைவோர், சிறந்த விவசாய கண்டுபிடிப்பாளர், சிறந்த நீர்நிலை பராமரிப்பு, சிறந்த விவசாய பயிற்சியாளர், சிறந்த விவசாய கூட்டமைப்பு மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் ஆகிய 8 பிரிவுகளின் கீழ் உழவன் விருதுகளை மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் வழங்குகிறார். பின்னர் விருது பெற்ற விவசாயிகளுடன் அவர் கலந்துரையாட உள்ளார்.